இல்ல ஒரு கோழி முட்டை. நான் என்ன போயிட்டு எவ்வளோடி அப்போ கேட்குறது தெரியல எனக்கு. உங்களுக்கு புரியுதா? அவருக்கு ஒன்றும் புரியல. இப்படி என்ன சொல்றது? ஹாய் மக்களே, ஸ்டார் ஹவுஸ்லேருந்து மலர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன கேள்வி கேட்க போகிறேன்னா மக்கள்கிட்ட மேக்ஸ் எல்லாருக்கும் வருதான்னு பார்க்கலாமா, அதை பற்றி நான் இப்போ கேள்வி கேட்க போகிறேன். மக்கள்லாம் எப்படி பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். என்கிட்ட ஒரு 100 ரூபா நோட் இருக்குது. அதை வந்து கடையில் கொடுத்து சில்லறையாக நீங்கள் மாற்றுறீங்க. அது வந்து எப்படி நீங்கள் மாற்றணும்னா 50 காயின்ஸாக நீங்கள் மாற்றணும். ஆனால் 2 ரூபா காயின் அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. இப்படி என்ன சொல்றது? நான் எதையாச்சும் சொல்லியா? 2 ரூபாய் காயின் இல்லாமல் எப்படி மாற்ற முடியும்? மாற்றலாம். நான் ஆன்சர் சொல்கிறேன் லாஸ்ட்டில். அப்போ 100 ரூபாயில் 50 ரூபீஸ்க்கு சொல்கிறீங்க சேஞ்சு. 50 ரூபாய்க்கு சொன்னீங்க சேஞ்சு. அதனால் 2 ரூபாய் இருக்கக்கூடாதா? புரியலையா? 100 ரூபாய் போய் கடையில் கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு 50 காயின்ஸா, 50 சில்லறையா வந்து அந்த சில்லறை வந்து 5 ரூபாய் காயினா கூட இருக்கலாம், 10 ரூபாய் காயினா கூட இருக்கலாம், 1 ரூபாய் காயினா கூட இருக்கலாம். ஆனால் 2 ரூபாய் காயின் இருக்க அந்த சில்லறையிலேயே 100 ரூபாய் இருக்கணும். ஏன்னா 50 காயின்ஸ் மட்டும் தான் இருக்கணும். இப்போ 10 ரூபாய் காயின் தான் சேஞ்ச் வாங்க முடியும். 10 ரூபாய் காயின் தான் சேஞ்ச் வாங்க முடியும். அப்படின்னு இல்லை, நீங்கள் அவங்க கொடுப்பாங்க, என்ன வேணாலும் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 2 ரூபாய் காயின் மட்டும் அதை சேர்க்கக்கூடாது. 10 ரூபாய் காயின் நீங்கள் எத்தனை எடுப்பீங்க? 10 ரூபாய் காயினா 5. சரி, 5 எடுத்துட்டீங்கன்னா அதுலேயே 50 இருக்குது. சரி, இன்னும் 50 ரூபா தான் இருக்குது. அதுக்கு 2 ரூபாய் காயினா 2 ரூபாய் எடுத்துக்கூடாது. 1 ரூபாய் காயினா 1 ரூபாய் காயினா நீங்கள் எடுத்தீங்கன்னா இதுலேயே வந்து 10 ரூபாய் காயின் 5 எடுத்துடுறீங்க இல்லையா? இப்போ 1 ரூபாய் காயின் வந்து 50 ரூபாய்க்கே நீங்கள் போட்டிங்கன்னா 55 காயின் வந்துருக்கு. புரியுதா? இப்படி 1 ரூபாய் காயினா 50 போட்டிங்கன்னா அதுலேயே 50 வந்துருக்கு காயின். அப்புறம் 10 ரூபாய் காயின் 5 எடுத்துருக்கீங்க, 55 காயின் வருதுல்ல. 50 காயின்ஸ் தான் உங்கள் கையில் இருக்கணும். ஆனால் அந்த காயின்ஸில் வந்து 100 ரூபாய் இருக்கணும். 2 ரூபாய் மட்டும் இருக்கவே கூடாது. அது 5 ரூபாவா கூட இருக்கலாம், 10 ரூபாய் கூட இருக்கலாம், 1 ரூபாய் கூட இருக்கலாம். ஆனால் 2 ரூபாய் மட்டும். எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியவே இல்லை. எனக்கு நான் மேக்ஸில் வீக்கு. நான் 1 ரூபாய் ஒரு 25 கொடுங்க. 1 ரூபாய் 25. அப்புறம் 10 ரூபாய் ஒரு 1 போடலாம், இல்லை 2 போட்டுக்கலாம். பேலன்ஸ் 5 போட்டோம். அப்படி அப்பயும் வராது. இப்போ 5 போட்டோம், 5 போட்டோம். அப்பயும் இடிக்குமே. தோத்துக்கிட்டே இருக்கீடா, ஜெயிக்கிறேன்டா. எப்படி அடிக்கும்? 5, 10, 15, 20, 25, 30, 40, 50. ஓகே, 50னா சொல்லுங்கள். பேக் தானே ஏதாவது? நானே பேசிட்டு இருக்கேன். 10 5 ரூபாய் காயின் போட்டுவோம். அப்புறம் 25க்கு 1 ரூபாய் காயின். 25 ஒரு 10 35 ஆயிடுச்சு. இன்னொரு 15 தான். அது எங்கே இருக்கு? இன்னொரு 15 1 ரூபாய் போட்டுற வேண்டியது. அதையும் 1 ரூபாய் போட்டேன். அது அப்போ தான் கொஞ்சம் காயின் கம்மியாக தான் இருக்குது. இல்லை, நான் தான் ஏற்கனவே 35 சொல்லிட்டேன். 35க்கு 1 போட்டுருங்க. உங்களுக்கு 50 காயின் வேணும். அப்புறம் 35 காயின் போட்டீங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? பேலன்ஸ் 15 இருக்கு. 15க்கு 1 ரூபாய் காயினா போட்டுற வேண்டியது. 1 ரூபாய் போட்டுற வேண்டியதான். அப்போ 100 ரூபீஸ் வராது அதுலேயே. ஆனால் வராது. 1 ரூபாய் காயின் வந்து 40. ஓகே. 5 ரூபாய் காயின் வந்து 8. ஓகே. 10 ரூபாய் காயின் வந்து 2. ஓகே. 50 காயின்ஸ் வந்துச்சா? 5 10 5 எவ்வளோ சொன்னீங்க? 5 ரூபாய் காயின் வந்து 8. ஓகே. கரெக்டாக இருந்துச்சா? உங்களுக்கு புரியுதுச்சா? அவருக்கு ஒன்றும் புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 10 ரூபாய் 2 காயின் போட்டுங்க. அப்புறம் எனக்கு இவங்க இங்கே உள்ள நாட்டோட கல்குலேஷனே தெரியாது. நான் மலேசியாவிலேருந்துல வரேன். ரூபி அந்த காயின்லலாம் எனக்கு வித்தியாசம் தெரியும். ஜோஹர் ஒரு கடையில் போயிட்டு சில்லறையாக மாற்றுறீங்க. ஓகேவா? 50ம் காயினாக தான் இருக்கணும். ஆனால் 2 ரூபாய் காயின் இருக்கக்கூடாது. எப்படி மாற்றுறீங்க? டிக்கியா கிடைச்சாருக்கா இப்போ நீங்கள் ஒன்று கேட்டார். 40 ரூபா காயின், 8 5 ரூபா காயின், 2 10 ரூபா காயின். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ?
ஒட்டு கேட்டாங்க. பக்கத்துல இருந்து கேட்டேன் ஒட்டு தமிழ்ல தானே சொன்னேன். 100 ரூபாய் நோட்டு வந்து கடையில குடுக்குறீங்க. சரி. நீங்க வந்து அதுக்கு சேஞ்ச் கேக்குறீங்க. ஓகே, சரி. 100 ரூபாய்க்கு சேஞ்ச் கேக்குறீங்க. ஆனா ஆனா 2 ரூபாய் உங்க காயின் கையில இல்லாம 2 ரூபாய் காயின் இருக்க கூடாது. 50 காயின்ஸ் மட்டும் தான் உங்க கையில இருக்கணும். எவ்வளோடி அப்ப கேட்குறது தெரியல எனக்கு. இல்லையா? சொல்லிடவா? சொல்லுங்க. அதாவது 40 காயின் 1 ரூபாய். 40 காயின் 1 ரூபா. ஓகேயா? அப்புறம் 8 காயின் 5 ரூபாய். 8 காயின் 5 ரூபா. 40 ரூபா 80 ரூபாய் ஆயிடுச்சு. 10 2 காயின் 10 ரூபாய். ஏடி 50 காயின்ஸ் கையில இருக்கா? கரெக்ட்டா 100 ரூபாய்க்கு இருக்கா? 2 ரூபாய் நான் யூஸ் பண்ணல பாத்தீங்களா? பரவாயில்ல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. 2 ரூபீஸா வாங்கக்கூடாது, 50 காயின் காயின்ஸ் வாங்கணும். ஆனா வந்து 2 ரூபாய் காயின் வாங்கக்கூடாது. 50 காயின்ஸ்லயும் வந்து அந்த 100 ரூபாய் அடங்கியிருக்கும். 1 ரூபா வாங்கணுமா எவ்வளோ? 2 ரூபா வாங்கணுமா? 2 ரூபாய் இருக்கக்கூடாது. 2 ரூபா இருக்கும். 1 ரூபாய் இருக்கலாம், 5 ரூபாய் இருக்கலாம், 10 ரூபாய் இருக்கலாம். ஓகே, 100 ரூபாய்க்கு வாங்கணும். 100 வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, 50 காயின்ஸ் இருக்கணுமா? இப்போ 5 ரூபா வாங்கணும். சரி, வாங்குனீங்கன்னா எப்படி சொல்லுங்க? 50 காயின்ஸ் 5 25. தெரியல தெரியல. 100 ரூபாய்க்கா? 50 காயின்ஸ்னா டூ ருபீஸ் இல்லாமல் 50 காயின்ஸ் மாற்ற முடியாது. 10 ரூபா காயின் ஒரு 3. ஓகே ஓகே, சாரி 1 ரூபா காயின் ஒரு 30. சரி, ஓகே. அப்புறம் 50 காயின் வரணுமா? ஆமா, 50 காயின்ஸ் வரணும். போதாச்சு. ஒரு ரூபா காயினே 50 100 ருபீஸ் வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி மிச்சத்துக்கலாம்? மிச்சம் 50 ரூபாய்க்கு என்ன பண்ணுவீங்க? ஆனா அதுலயே 50 காயின்ஸ் வந்துட்டு 1 ரூபாய்க்கு தெரியலையா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உடனே வரல. நான் ஏற்கனவே மேக்ஸ்ல ஒரு கோழி முட்டை, நான் என்ன போயிட்டு இதை மாதிரி என்னென்ன சொன்னீங்க? இப்போ தப்பன்னு எதோ சொல்லிட்டீங்க நீங்க. 100 ரூபாய். ஆமா, சரி. சரி. நீங்க வந்து சேஞ்ச் மாத்துறீங்க. ஆனா காயினா தான் மாத்தணும். காயினா தான் வாங்கணும். ஆனா 2 ரூபாய் காயின் கூட 50 காயின்ஸ் இருக்கணும். 5 ரூபாவா? 5 ரூபாய் காயினா? இல்ல, உங்களுக்கு புரியல. 50 காயின்ஸ் நீங்க வாங்கி இருக்கணும். சேஞ்சா 50 காயின்ஸ் 2 நீங்க ரூபாய். வாங்கி இருக்கீங்க. ஆனா ஓகே, அந்த ஓகே. 2 ரூபாய் காயின் இருக்க கூடாது. ஆனா அந்த 50 காயின்ஸ்ல என்னென்ன காயின்ஸ்லாம் வாங்கி இருக்கீங்க? 1 ரூபாய் வாங்கிருக்கலாம். அந்த 1 ரூபாய் எத்தனை இருக்கும்? ஏங்க இந்த மாதிரிலாம் நான் அப்புறம் அழுது. நான் 10th தான் கடைசியா மேக்ஸ்லாம் பார்த்தது. அதுக்கப்புறம் நான் மேக்ஸ்லாம் படிக்கல. 11th 12th பார்க்கலையா? பிசினஸ் மேக்ஸ் தான், அது கொஞ்சம் ஈஸின்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. இருந்தாலும் மேக்ஸ் தான். அதுக்கப்புறம் நான் பார்க்கலையே. 12th முடிச்சு 7 வருஷம் ஆகுது. 7 வருஷமா நான் கணக்கு பக்கமே போகாம இருக்கேன். என் வாழ்க்கையில எதுக்குமே கணக்கு பார்க்காம இருக்கேன் நான். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. 10 ரூபா காயின். ஐயோ, அது 100 ரூபாய் முடிஞ்சிருமா? 10 5 ரூபாய் காயின். 50 ஆயிடுச்சு. 5 × 5 25. 5 ரூபாய் காயின், இன்னொன்று 5. ஆனா வந்து காயின் கம்மியா இருக்கு. 50 காயின்ஸ் இருக்கணும் உங்க கையில. ஐயோ, சத்தியமா தெரியல. வேறு தூத்துவீங்க பாருங்க. எக்ஸாம் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, நானே ஆன்சர் சொல்லுறேன். 1 ரூபாய் 40 காயின்ஸ். 40 rupees. ஓகே. 5 ரூபாய் வந்து 8 காயின்ஸ். 5 8s are 35.